மக்கள் சக்தி இலங்கை மக்களின் நம்பிக்கைக்குரிய செயற்திட்டமாக இன்று மாற்றமடைந்துள்ளது. இன்னமும் பொறுப்பு வாய்ந்தவர்களின் பார்வைக்குள் சிக்காத எத்தனையோ கஷ்ட பிரதேசங்கள் எமது நாட்டில் இருக்கின்றன. அங்கு வாழும் எம்மவர்களின் பிரச்சினைகளையும் அடையாளம் கண்டு தீர்வு வழங்குமாறு சர்வமத தலைவர்களும் மக்களும் எம்மிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தனர். இத்தகைய துன்பப்படும் மக்களை சந்திப்பதற்காக இல்லங்கள் தோறும் செல்வதற்காக மக்கள் சக்தி 2வது அத்தியாயத்தை இன்று ஆரம்பித்தோம். 3 இடங்களில் இன்று ஆரம்பமான எமது பயணம் 25 மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட உள்ளது. வடமாகாணத்தில் இன்று பயணத்தை ஆரம்பித்த 1வது குழுவினரை வவுனியா தட்டான்குளம் மக்கள் வரவேற்றனர். இந்த கிராம மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரிடம் முன்வைத்தனர். 160 குடும்பங்களுக்கு மேல் வாழும் தட்டான்குளம் கிராமத்தில் குடிநீர் பிரச்சினையால் இதுவரை 45 பேர் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தந்தையின்றி தனது தாயின் அரவணைப்பில் வளரும் 6 பிள்ளைகளை கொண்ட குடும்பம் ஒன்றையும் எமது குழுவினர் சந்தித்தனர். தாய் உழைத்து வரும் 600 ரூபாய் நாட்கூலியில் இவர்களது வாழ்க்கை சக்கரம் சுழல்கின்றது. தாய் 600 ரூபாய் சம்பளத்துக்கு தான் வேலையை போறா. அந்த 600 ரூபாய் சம்பளத்தை கொண்டு தாய் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துவா, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல பாப்பா. பாவமான உண்மையா சரியான பின்னேரம் வந்து பாருங்க, ஒரு சொப்பினுக்குள்ள 600 ரூபாய்க்கு எவ்வளவு சாமான் வாங்கலாம். ஒரு கிலோ அரிசி 100 ரூபா, 98 ரூபா. அப்ப வாங்கிட்டு 6 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். விடிய சமைச்சு வச்சுட்டு போவா. அந்த 4 5 சின்ன பிள்ளைகள் பசிக்கிற நேரம் போட்டு சாப்பிட்டு. தட்டான்குளம் கிராமத்தில் உள்ள பல இல்லங்களுக்கு சென்ற எமது குழுவினர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டனர். அதனை அடுத்து எமது குழுவினர் வவுனியா சண்முகபுரம் கிராமத்திற்கும் சென்று மக்களை சந்தித்தனர். இதேவேளை குருநாகல் மாவட்டத்தில் மாவத்தகம மீத்தீன கிராமத்திலும் இன்று மக்கள் சக்தி குழுவினர் இல்லங்கள் தோறும் சென்றனர். எமது குழுவினரின் வருகையை அவர்கள் மகிழ்வோடு கொண்டாடினர். முறையான நீர் விநியோக திட்டமின்மையே இவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினையாகும். ரத்னபுரி மேகிட்டிய எல்லைக்கவத்த பகுதி மக்களின் குறைகளையும் மக்கள் சக்தி குழுவினர் கேட்டறிந்தனர். கழுகங்கையால் பிரிக்கப்பட்ட இந்த 2 கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் தினமும் இவ்வாறு போக்குவரத்தில் ஈடுபடுகின்றனர்.